தமிழகத்தின் புகழ்பெற்ற ஆவுடையார் கோவில் தலத்தில் நடந்த அதிசயங்களில் மிகவும் பிரசித்தமானது நரிகளை குதிரைகளாக மாற்றிய சிவபெருமான் என்ற கதை. பாண்டிய மன்னனின் அமைச்சராக இருந்தார் மாணிக்கவாசகர். ஒரு நாள் மன்னன் நாட்டுக்காக சிறந்த குதிரைகளை வாங்கி வர பெரிய தொகை பணத்தை அவரிடம் கொடுத்தார். குதிரைகள் வாங்கச் சென்ற மாணிக்கவாசகர் வழியில் திருப்பெருந்துறையில் சிவபெருமானின் அருளால் ஈர்க்கப்பட்டார். அங்கே சிவன் குருவாக காட்சி தந்து அவருக்கு ஞான உபதேசம் அளித்தார். அந்த ஆனந்தத்தில் மன்னன் கொடுத்த பணத்தை குதிரைகள் வாங்காமல் சிவாலயம் கட்டுவதற்கே பயன்படுத்தினார். சில நாட்கள் கழித்து குதிரைகள் எங்கே என்று மன்னன் கேட்க மாணிக்கவாசகர் அவை விரைவில் வந்து சேரும் என்றார். அப்போது சிவபெருமான் ஒரு குதிரை வியாபாரியாக வேடமிட்டு காட்டில் இருந்த நரிகளையெல்லாம் அழகான குதிரைகளாக மாற்றி அவற்றை மதுரைக்கு கொண்டு வந்தார். மன்னனும் அதை பார்த்து மகிழ்ந்து குதிரைகளை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அந்த இரவு நடு இரவில் அந்த குதிரைகள் மீண்டும் நரிகளாக மாறிவிட்டன. அவை அரண்மனை முழுவதும் ஓடி கலக்கம் ஏற்படுத்தின. இதை பார்த்த மன்னன் கோபமடைந்தாலும் பின்னர் இது சிவபெருமானின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்தான். அப்போது சிவபெருமான் தன் அருளால் காட்சி தந்து மாணிக்கவாசகரின் பக்தியின் மகத்துவத்தை உலகிற்கு எடுத்துக் காட்டினார். அதன் பிறகு மாணிக்கவாசகர் முழுமையாக சிவபக்தியில் ஈடுபட்டு திருவாசகம் போன்ற அமர நூல்களை அருளிச் செய்தார். இந்த நிகழ்வு இறைவன் நினைத்தால் எதுவும் சாத்தியம் என்பதையும் உண்மையான பக்திக்கு சிவன் எப்போதும் துணை நிற்பார் என்பதையும் உணர்த்துகிறது.